ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கான vlogல போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சாரி, என்னால் ரெகுலராக வீடியோஸ் ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருக்குது அப்படின்றதுனால என்னால் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக ஒரு சின்ன வீடியோவாவது கண்டிப்பாக கொடுத்துட்ற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் போல் நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் அவுட்டிங் போயிட்டு வந்தது ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டாபிக் நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சமையலுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் பருப்பு கடையல், ரசம், அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. ரொம்ப சிம்பிளான லஞ்ச், குயிக்காக பண்ணிடுற மாதிரியான ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். அப்படியே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளையும் சரி, நம்மளோட லைஃப்பையும் சரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சில ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அந்த ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட டெய்லி வேலைகளையும் லைஃப்பையும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹேபிட், நம்மளோட டைமை எப்போயுமே நம்ம வேல்யூ பண்ண கற்றுக்கணும். அதாவது நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். உண்மையை சொன்ன போனால் நேரம் நம்ம கையில் நிறைய இருக்குது, பட் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதில்ல. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். எப்போ நம்மளோட டைமை சரியாக மேனேஜ் பண்ண கற்றுக்குறோமோ அப்போலேருந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும், எந்த நேரத்தில் எந்த வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும், நம்மளோட டைமை நம்ம அழகாக மேனேஜ் பண்ணிடலாம். சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எல்லாருனாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு கிச்சனில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், சைட் பை சைடாக வேறு வேலைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையும் பார்த்துக்கிட்டு அந்த குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்த அந்த நேரத்தில் டென்ஷன் வர மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலைகள் எல்லாமே அப்படியே ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்ச நேரத்தில் அந்த சமையல் வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது. வீட்டிலேருந்து ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச டைமில் அந்த சமையல் வேலைகளை முடித்து அவங்கள கரெக்டாக அந்த டைமுக்கு அனுப்ப முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் மட்டும் கவனத்தை செலுத்தணுன்னா நம்ம நினச்ச வேலையை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக டென்ஷன் ஆகுது, இல்லை வீட்டில் இருக்கவங்களோட சின்ன ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய நேரங்களை அதில் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது நேரம் எல்லாமே கடகடன்னு ஓடிடும். அப்புறம் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்து போயிடுவோம். அதனால் நமக்கு எப்போவும் டெய்லி லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப வேல்யூ பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்கும், நம்மளை சாட்டிஸ்ஃபையிங்காக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கும், நம்மளோட க்ரோத்துக்கு, நம்மளோட சக்ஸஸ்க்கு, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு அந்த டைமை சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்படி அந்த டைமை சரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே தேவையில்லாத விஷயங்களில் நம்மளோட மைண்ட் டைவர்ட் ஆகாது. ஏன்னா அப்போ நமக்கு தெரியும், இப்போ தேவையில்லாத விஷயத்தில் டைவர்ட் ஆனோன்னா இந்த டைம் எல்லாமே இதில் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நம்ம நினச்ச விஷயங்களை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால டைம் அப்படின்றத எப்போவுமே வேல்யூ பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். செகண்ட் ஹேபிட், உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெகுலர் ஹேபிட்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும். மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் இல்லையா? இப்போ எழுந்தோன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எத்தனை மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம்,
நம்மளோட குக்கிங் வேலைகளை என்ன டைமுக்குள்ளே முடிக்கிறோம், எவ்வளோ நேரத்துக்குள்ளே க்ளீனிங் வேலைகள்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும்ல நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியது. அது எல்லாத்தையும் ஒரு நோட் எடுத்தோ ஒரு டைரி எடுத்தோ நோட் பண்ணுங்கள். அப்படி நம்ம நோட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தெரியும் நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போது அந்த ஹேபிட்ஸில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும்ல, அதை எப்போவுமே எந்த காரணத்துக்காகவும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கவனத்தை கொடுங்க. இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு என்னோடய டெய்லி ஹேபிட்ஸில் வீடு க்ளீனாக இருக்கணும், வீடை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் கொடுப்பேன். அப்படி வீடு க்ளீனாக இருந்துச்சுனாலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஒரு பழக்கத்தை எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது, ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே ஒரு கவனம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு ஹேபிட்ஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணது உங்களோட ரெகுலர் லைஃப்பில் அப்படின்றத பாருங்கள். அந்த ஹேபிட்ஸை யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு திருப்தி உங்களை ஒரு மாதிரி லைஃப்பில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸில் எந்த ஒரு ஹேபிட்ஸ் தேவையே இல்லை, இது சம்மந்தமே இல்லாமல் இதில் போய் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு தோணுதோ அந்த ஒரு ஹேபிட்ஸை எலிமினேட் பண்ணிடுங்க. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, ரொம்ப நேரம் மொபைல் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இது உங்களோட நேரத்தை வேஸ்ட் ஆக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைமை நீங்கள் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது உங்களோட டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட மற்ற வேலைகளை ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க ஹேபிட்ஸில் எந்த ஒரு ஹேபிட்ஸ் உங்களோட ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். அந்த ஒரு ஹேபிட்ஸையும் எப்போவும் மிஸ் பண்ணிடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் உங்களோட டெய்லி ஃபுட்டில் ரொம்ப டயட் கான்சியஸாக இருக்கீங்க, இல்லை ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க ரெகுலராகவே அப்படின்னா, இது இப்போ மட்டும் இல்லை உங்களோட ஃப்யூச்சர்லேயும் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லை ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, ஒரு வாக்கிங் போகிறீங்க, இல்லை ஒரு யோகா பண்ணுறீங்க அப்படின்னா அதை எந்த காரணத்துக்காகவும் எப்போவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு பழக்கம் இப்போ மட்டும் இல்லை உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்லேயும் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஹேபிட்ஸையும் எப்போவும் மிஸ் பண்ணிடாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத உங்களோட மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கும் இல்லையா, ரொட்டீன் வேலைகள், அதில் நிறைய நேரம் மிச்சம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைஃப்பையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். தேர்ட் ஹேபிட், வாழ்க்கையை பற்றி எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்க பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். லைஃப்பில் சந்தோஷப்படுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகளில் கவனம் செலுத்திக்கிட்டு அதனால நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதை விட்டுட்டு உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான விஷயங்களில் கவனம் செலுத்தி அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் இயற்கையை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, கடவுளை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.